வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 212 வியாழக்கிழமை மே 15, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அரசு பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள். திருவாரூர் மாவட்டம் செல்லூர் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தாம் படித்த வகுப்பறையை வெள்ளையடித்து அழகுபடுத்தி அரசு பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்ததோடு மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறார்கள் என்ற நல்ல தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நல்லூர் வட்டத்தின் வலிமையான கட்டமைப்பிற்கு காரணமானவற்றில் முதலாவதாக இடம்பெறுவது இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணங்களே. அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயா இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நல்லூர் வட்டம் எப்படி தமிழகத்தில் ஓர் வலுவான கட்டமைப்பை உருவாக்க முடிந்தது என்று தொடர்ந்து பலரும் கேட்டு வருகிறார்கள். அதற்கான பதில் முதலாவதாக இடம்பெறுவது இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் என்பதை கேட்கும் பொழுது அனைவரும் வியப்படைகிறார்கள். அதை நன்கு உணர்ந்த மதிப்புக்குரிய அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயா ஈரோடு மாவட்டம் ஈஞ்சம்பாளையத்தில் திருமதி திவ்யாவை தமது இல்லத்தரசி திருமதி குணசுந்தரி அவர்களுடன் இணைந்து சென்று ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் நடைபெறவிருக்கும் நல்லூர் வட்டத்தின் ஈரோடு மாவட்ட சமூக உணர்வாளர்களின் சங்கமத்திற்கு 1000 நபர்களை அழைப்பு விடுவது பற்றி ஆலோசனை செய்தார். 2 நாட்கள் முன்னதாக திருமதி குணசுந்தரி தங்கவேலு அவர்கள் சுப்பிரமணிய நகர் குடியிருப்போர் நலசங்க உறுப்பினர் திருமதி ஷகிலா அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணிக்க மாணவர்கள் கேசவபிரியன் மற்றும் மாதவ கிருஷ்ணன் இணைந்து குருவரெட்டியோரில் நம்பிக்கை செய்திகள் பொறுப்பாளர் தனசேகரன் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து பேசினர். சில நாட்களுக்கு முன்பு திரு தனசேகரன் அவர்களின் தந்தையார் காலமாகி இருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. அடுத்ததாக கேசவபிரியன் மாதவ கிருஷ்ணன் இருவரும் மாணிக்க மாணவி கவினயாவை சந்தித்து ஈரோட்டில் நடைபெறவிருக்கும் மாணிக்க மாணவர் முகாம் பற்றி ஆலோசித்துள்ளனர். அதற்கு முன்னதாக மாணிக்க மாணவர்கள் பூபாலன் ஹரிஷ் இல்லங்களுக்கு சென்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் இராணுவ வீரர்கள் போல சமூகத்தில் இரத்த கொடையாளிகள். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி ஒருவரின் பிரசவத்திற்கு 2 யூனிட் ரத்தம் தேவைப்பட்டது. சேலம் பசுமை அறக்கட்டளை தொடர் இரத்த தான கொடையாளர் திரு விக்னேஷ் தமது 15வது முறையாகவும், ஆத்தூர் நரசிங்கபுரத்தை சேர்ந்த திரு சிலம்பரசன் தனது 17வது முறையாகவும் இரத்த தானம் செய்தனர் என்று யோகா மற்றும் மனநலத்துறை பொறுப்பாளர் திருமதி பாக்கியலட்சுமி தெரிவித்தார். 2 உயிர்களை காக்க ஓடோடி வந்த இருவரும் வேலை நேரத்தில் வந்து உதவியதற்கு திருமதி பாக்கியலட்சுமி தமது பாராட்டுக்களையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டார். கோடைகால கொடை வள்ளல்கள். இன்று புதுச்சேரி சமூக அறக்கட்டளை செல்லம்பட்டு, வெள்ளூர். இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி சமூக அறக்கட்டளை தமது கோடைகால கடமையாக ஆண்டுதோறும் மே மாதத்தில் 30 நாட்களும் தூய்மையான தண்ணீர் முதல் நீர்மோர், தர்பூசணி, எலுமிச்சை சாறு கொடுத்து வருகிறது. சைக்கிள் பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் திரு சரவணன் இந்த சமூக அறக்கட்டளையின் நிறுவனர். இவர் தன் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக சாலையில் அடிபட்டு இறந்து போகும் நாய், மாடு போன்றவற்றை தாமாக சென்று எடுத்து முறைப்படி நல்லடக்கம் செய்து வருகிறார் என்ற தகவல் ஏற்கனவே நம்பிக்கை செய்தியில் இடம்பெற்றிருந்தது நினைவிருக்கும். கோடைகால கொடை வள்ளல்களாக இவருடன் இளஞ்செழியன், ஹரிஹரன், கமலேஷ் ஆகியோர் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேர்தல் சமயத்தில் மாற்றுத்திறனாளிகள் தடையின்றி சென்று வாக்களிக்க வசதிகள் வேண்டி சேலம் சக்திவேல் முயற்சி. மே 15 அன்று மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் மாநில பொறுப்பாளர் சேலம் சக்திவேல் சேலம் மாநகராட்சி நகராட்சி ஆணையர் ஏற்பாடு செய்திருந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகிற தேர்தல்களில் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளில் சிரம் ஏதுமின்றி சென்று வாக்களிக்கும் வகையில் வசதிகள் செய்வதை திட்டமிடுமாறு ஆலோசனை வழங்கியதாக திரு சக்திவேல் தெரிவித்தார். அன்பு பாரதம் போட்டித் தேர்வு மைய மாணவர்கள் 2 வனத்துறைக்கு தேர்வு. நாகப்பட்டினம் அன்பு பாரதம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் 2 மாணாக்கர்கள் தமிழ்நாடு அரசின் வனத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டனர். செல்வன் சீனிவாசன் நாமக்கல் மாவட்டத்திற்கும், செல்வி இலக்கியா கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அப்பயிற்சி மையத்தின் நிறுவன தலைவர் குட்டியப்பன் தெரிவித்தார்.
12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவில் படித்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டில் நேரடியாக சேரலாம். வரும் கல்வி ஆண்டு 2025-2026 முதல் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் +2வில் எந்த பாடம் எடுத்து தேர்ச்சி அடைந்திருந்தாலும் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து பயில அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தெரிவிக்கிறார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.